அருண், பாலிடிக்ஸ்ல என்டர் பண்றது தப்பே இல்லை. அரசியலுக்கு போகணும்னு நீ ஏன் நினைக்கிற? என்னை சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கு நல்லது செய்யணும். அதுதான் உன் ஆம்பிஷன்னா? அரசியலை விட மீடியா இஸ் மோர் பவர்ஃபுல். ஒரு மனுஷன் அவனா அரசியலுக்கு வரக்கூடாது, மக்களா பார்த்து அவனை அரசியல்வாதியாக ஆக்கணும். அப்போதான் அவன் தலைவனை ஆக முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே எல்லாம் புரியும். சார், what else you want me to do? என்னோட சேனல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா ஆயிடு. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். கம்ப்ளீட் யுவர் டிகிரி ஆல்சோ. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள பற்றி தரக்குறைவாக சொல்கிறத விட சொசைட்டியில் நடக்கிற கெடுதலை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணு. பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். சொசைட்டியில் உன்னை பாலிடிக்ஸில் என்டர் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ, somehow I am impressed with your knowledge. Don't hesitate to take up this assignment. உன்னோட நாலேஜ் மேலேயும் உன்னோட பர்சனாலிட்டி மேலேயும் எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது. அருண், நீ எதை பற்றி யோசனை பண்ணாமல் இமீடியட்டாக ஹெச்ஆரை பார்த்து யூ ஜாயின் இன் மை ஆஃபீஸ். ஓகே? ஓகே சார், I'll do it. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தாத்தா. வா அருண், என்ன ப்ளசண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்க? என்ன மேட்ரு? பாலிமர் டிவியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். அதில் செலக்ட் ஆகிட்டேன். இதை பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வெரி குட், நல்ல செய்தியா இருக்க. அவர் சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொன்னார். எனக்கு நிஜமாலுமே குட் அட்வைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, அட்வைஸை நீ அட்மையர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாதிரியான வேலை? இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்டாக ஜாயின் பண்ணுறேன் தாத்தா. சேலரி எவ்ரி எபிசோடுக்கு. சரி சரி, அம்மா அப்பா இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை சாமி படத்துக்கிட்ட கொண்டு போய் வை போ. Are you happy? I'm very happy ma. அங்கிள் லேப்லயே டயபெட்டிக்கு வேக்சினேஷன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப US விசா? US விசா இன்டர்வியூக்கு அங்கிளோட கார்ல தான் போறேன். எனக்கு தான் குழந்தைங்களே இல்லையே, நீ என் பொண்ணு மாதிரி இருந்து என் கம்பெனியை பார்த்துக்க கூடாதுன்னு அங்கிள் என்கிட்ட கேக்குறாருமா. ஆஹா, என்ன அருமையான சட்டம். சட்டம்னா அம்பேத்கர், அம்பேத்கர்னா சட்டம். சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா இனிமே அம்பேத்கர் பிறந்து வந்தாதான் உண்டு. வண்டி எடுத்துட்டு சொல்லி சேர்த்து அனுப்பியிருக்காரு. அடுத்த மாசம் சேர்த்து கட்டணும். சேர்த்து இந்த மாசமே கட்ட முடியல, அடுத்த மாசம் எப்படி கட்ட போறீங்க? எதுக்குப்பா வண்டி எடுக்கிற? 3 மாசமா டியூ கட்டல, வண்டி எடுத்துட்டு சொல்லி சேர்த்து அனுப்பியிருக்காரு. என்ன மாமா, மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்ட சொல்லி பணம் கொடுத்தேன்ல, என்ன பண்ணீங்க? கட்டலையா? இது நீங்க கொடுத்தீங்க, நாங்க. ஆண்டி, என்ன ப்ராப்ளம்? 3 மாசமா டியூ கட்டலங்க, வண்டி எடுத்துட்டு சொல்லி சேர்த்து அனுப்பியிருக்காரு சாவி கொடுத்து. ஆண்டி, உங்ககிட்ட கேஷ் இருக்கா? என்கிட்ட இல்லம்மா, அவர்கிட்ட தான். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீ எதுக்காக? பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் எடுத்துட்டு வரேன். ஏப்பா, காரை சீஸ் பண்றதுக்கு சட்டப்படி கோர்ட் வாரண்டி இருக்குமே, இருக்கா? இல்லைனா செல்லுபடி ஆகாதுன்னு சேட்டுக்கிட்ட போய் சொல்லு. உங்க சொல்வாக்கு செல்வாக்குலாம் சேட்டுக்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஏன் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லா வாக்கியும் வச்சு நான் செல்லுபடி ஆக்குவேன். இப்ப குடுக்குற பணத்தை வாங்கிட்டு போ. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. இந்தாப்பா, மாசம் மாசம் என்கிட்டயே இனிமே பணத்தை வாங்கிக்க. ஓகே, அடுத்த மாசம் வர சொன்ன மாதிரி பணம் கொடுத்துருங்க. 1000 ரூபாய் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்துட்டாலாம் இல்லையா? தாத்தா, என்ன சோலோவா உறங்கும் உண்மைகள்னு ஒரு நிகழ்ச்சியை பண்ண சொல்லியிருக்காங்க. சேதி என்னமோ நல்லா தாண்டா இருக்கு. கார்டியோ கட்ட சொல்லி காசு கொடுத்தேன், அதை ப்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி சமாளிச்சுக்கலாம் தாத்தான்னு சொன்னியே, எங்க? நீங்க தான் உல்டாவா பேசுறீங்க. நீங்க தான் பிரஸுக்கு கொடுக்க சொன்னீங்க. ஆமா, நீங்க தான் பேப்பர் நிறுவனர். நீங்க தான் பணத்தை ரொட்டேட் பண்ணணும். சேட்டு ஆளை அனுப்பிச்சு காரை ஜப்தி பண்றேன்னா ஸ்வேதா காசை கொடுத்து மானத்தை காப்பாத்தினா, இப்ப ஸ்வேதாக்கு யாரா காசு கொடுக்கறது? என் ரூமை தான் ஷேர் பண்ணிக்கிறல்ல, எனக்கு வர வேண்டிய வாடகையில கழிச்சுக்கலாம். அருண், எக்ஸலென்ட். யூ ஆர் ஃபிட் டு பீ a politician. Thank you. What happened? Relax. போயிடுச்சு. Don't worry. Calm down. Cool down. Relax. ரிலாக்ஸ். பயப்படாத, நான் இருக்கேன். No, nothing. பயப்படாத. ரிலாக்ஸ். கூல் டவுன். நான் இருக்கேன், பயப்படாத. கூல் டவுன். பயப்படாத. ஓகே? குட்.
தான் டவல் இல்லையே. எனக்கு தெரியும். ஸ்வேதாஸ் காஃபி. ஹாய் ஸ்வேதா, நீ கொடுத்த ஃபார்முலா பிரமாதம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, ஆல் தி uncle. பெஸ்ட். ஐ ஹேவ் a huge order for this. Thank you. All the best. May I come in, sir? Yes, come in. You are Sweta, isn't? Yes, sir. Why do you wish to go to US? நீ யுஎஸ் கான்சுலேட் விசா இன்டர்வியூக்கு போகும்போது நீ அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி பாரு. அப்பவே உன்னோட விசாவை இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. My mother and brother are staying there, sir. So I'm going to settle down there with them. Nothing more than education? No, there's nothing to study there. I have finished my education in Chennai itself. Okay, then we'll let you know in few days. All the best. Thank you, sir. Watch the website for the result. Sure. Ma, my visa is rejected. What a pity. Why half sitting? Problem any? Tell ya, tell. யூனிஃபார்ம் போடலையா லூசு? No problem. Recommend me. Joint leg. Hey, don't worry. You teacher? Yes. I father. Human rights problem. உங்க பையன் சரியா யூனிஃபார்ம் போட்டு வர்றதில்ல, கிளாஸ்க்கு வர்றதில்ல, ஹோம்வொர்க் பண்றதில்ல. இவனால மத்த பசங்களும் கெட்டுருவாங்க போல இருக்கு. You know my wife? His mother. Morning drinking, evening drinking, night drinking. Beating. No cooker. I cooker. He helper. No homework. His mistake no. Please. சரி கிளாஸ் Excused. இனிமேல் உங்க அப்பா இங்க வர சொல்லாத. இவன் இங்கிலீஷ். என்ன கீரை மாமா? கோங்குராமா, ஆந்திராவில இருந்து வருது. ஏது கீரை வருது, கிருஷ்ணா நதி நீர் ஏன் வரலன்னு ஏன்ட்ட கேக்குற மாதிரி இருக்கு. அது அவங்கிட்ட எல்லாம் கேட்கணும். வாமா. ஆண்டி, ரேவதி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? ரேவதிக்கு பிடிச்ச பேல்பூரி, தாத்தாவுக்கு பிடிச்ச தயிர் வடை, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி, என்னோட அங்கிள் என்ன R&D டிபார்ட்மெண்டோட சீஃபா போட்டிருக்காரு. salary, போனஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் என்ன தனியா ஒரு ஃபிளாட் எடுத்துக்க சொன்னாரு. ஆனா உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நீ அமெரிக்கா போலியா? ஆண்டி, நான் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். ஆண்டி, உங்க அம்மா கோச்சிக்கிட்டது இப்பதான் எனக்கு புரியுது. இத பாருமா, உன்னோட டெபாசிட்டையும் உன்னோட ஜுவல்ஸையும் எடுத்துட்டு மாடி காலி பண்ணிட்டு இப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிடு. நாங்க என்னவோ நீ வச்சிருக்கிற டெபாசிட்டுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக உன்னை இங்க தங்க வச்சிருக்கிறோம்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆண்டி, என்னோட லைஃப்லயே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆண்டி, தாத்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் அது ஒண்ணு பண்ணுங்க. இல்லம்மா, உங்க அம்மா போன்ல கோவமா பேசுனாங்க. அந்த டென்ஷன்ல பேசிட்டு இருக்கு. நான் சரி பண்ணிடுறேன். தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க இந்தியால படிச்சுட்டு யுஎஸ்ல போய் வேலை செய்யணுமான்னு. ஆமா. இப்போ நான் இங்கேயே செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா தாத்தா ப்ளீஸ் ஏற்பாடு பண்றேம்மா. அம்மா, ஆண்டி கிட்ட ஏம்மா அப்படி பேசுன? அவங்க பொண்ணை விட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க தெரியுமா? மா, வேணும்னா அந்த டெபாசிட் ஜுவல்ஸையும் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆண்டி ஃபேமிலி பணத்தை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லம்மா. இவங்களோட அப்ரோச்சும் அங்கிளோட என்கரேஜ்மெண்ட்டும் தான் என்ன இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு டிசைட் பண்ண வச்சிருக்கு. அண்ணி ஃபேமிலி தப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேமா. இதான் என்னோட டிசிஷன். தவறில்லை
உங்களை வர சொல்ல நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இவன் யூனிஃபார்ம் போடுறதில்ல, ஹோம்ஒர்க் செய்யறதில்ல, கேட்டா மிஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றான். என்னத்த சொல்றது? கண்டிக்க வேண்டிய நீங்களே தினம் குடிக்கிற வேலையில இருந்தா பையன் எப்படி படிப்பா? மிஸ் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. டேய், பிரின்சிபால் கிட்ட உங்க அப்பா சொன்னதை சொல்றா. அப்பாவா? அவர் துபாயில இருக்காரு. இங்க எப்ப வந்தாரு? Hey, no match fixing. எக்ஸ்கியூஸ் மீ. Who is Mr. Hawksworth? It's me. கொஞ்சம் வரீங்களா? தனியா பேசணும். பாரா மொக்கி கிடைச்ச பிக்கப் யாரா அது? யாராந்தான்? Hey, ஓகே ஓகே. சுத்ரா ஆக்ஸ்போர்ட். என்ஜாய். bye. பப்ளிக் ஸ்கூலுக்கு சின்ன பையனை கூட்டிட்டு போனது நீங்க தானே? Yes. Why? Sacrifice. My wife, 1 day drink, 2 day drink, 3 day drink, all day drink. Morning cutting, evening beating. Wife, no cooker, I cooker. My son, helper. School headmaster, beating. I am tolding. ஏண்டா உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நான் உனக்கு No, கொண்டாடியா? baby. சின்ன No, பையனை no. கூட்டிட்டு போய் கண்ணாடிதான் ஸ்கூல்ல No சொல்லி face வச்சிருக்கேன். damage. குப்பையில போட்டு No கும்புறேன் face உன்னை. damage. Hey, no, hey. ஆக்ஸ்போர்ட் வந்துட்டான்டா. என்ன போகும்போது கையை ஆட்டிட்டு போன ஆக்ஸ்போர்ட் அப்பு இப்ப ஆடி ஒடுங்கி வர ஜம்ப் பண்ணி உள்ள வா. தாய்க்குள்ள மிதிச்சிச்சு. இதோட பாப்பா பின்னி பெடல் எடுத்ததுல ஆக்ஸ்போர்ட் குடிச்ச தாய்ப்பாலோட தமிழ் பாலும் வெளியில வந்துடுச்சு. ஜம்பின். முடியாது. வேணாம் சொல்லியும் அடிச்சாலே. என்னப்பா 3 நாள் லீவு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வர? அம்மா வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுமா. ஜிஹெச்சில் சேர்த்துருக்குறேன். எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்தாங்கம்மா, அப்பவும் சரியாகல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போனேன். அவர் தான் ஜிஹெச்சில் கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இந்த மருந்தில் குணமாக லேட் ஆகும், வேற மருந்தை கடையில் வாங்கி கொடுன்னு சொன்னார். அதான் வாங்கி வந்துக்கிறேன். ஏய், அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கம்பெனிக்காரன் கொடுக்குற அத்தனையும் சத்து கம்மியான மாத்திரையா தான் இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? both are looking same. wanna check up? தள்ளு வாக்கிங் போகணும். ரெண்டையும் நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு கொடுக்குறேன்.